Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நம்ம ஃபேஸ்ல உள்ள whiteheads blackheads ரிமூவ் பண்ற நம்ம ஒரு egg peel off mask தான் ரெடி பண்ண போறோம். அது எப்படி ரெடி பண்றது இந்த வீடியோல நான் சொல்லிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு நான் ஒரு முட்டையும் டிஷ்யூவும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த டிஷ்யூ இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம இந்த முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம அதிலிருந்து வெள்ளைக்கருவு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். வெள்ளைக்கருவு மட்டும் நான் அந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ அந்த வெள்ளைக்கருவில் ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு அளவு வந்து ஹனி ஆட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கோட் அப்ளை பண்ணுங்கள் இந்த மாஸ்க்கை. இப்போ இந்த முட்டையோட வெள்ளைக்கறியும் இந்த ஹனியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எங்கெங்கே ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் உங்களுக்கு ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஃபுல் ஹேண்ட்லேயும் நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. அது அப்படியே நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற மேலே அப்படியே வைங்க. வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து இன்னொரு கோட் வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எக் அண்ட் ஹனியை வந்து அப்படியே அது மேலேயும் இன்னொரு கோட்டிங் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் ஹோல் ஃபேஸும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கெங்கே இருக்கோ முன்ன சொன்ன மாதிரி தான் ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எங்கெங்கே அதிகமாக உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து திரும்ப ரீகோட் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து திரும்பவும் நீங்கள் இப்போ நம்ம அது மேலே அப்ளை பண்ண மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஆனால் வந்து நீங்கள் இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். அந்த எக் வந்து உங்கள் ஃபேஸை நல்லா வந்து இழுத்து பிடிக்கணும். நான் வீடியோ பர்பஸ்க்குனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் வந்து கீழேருந்து அப்படியே ஃபுல்லாக நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக போடுற மாதிரி இருந்தால் கீழேருந்து அப்படியே எடுங்க. நீங்கள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வந்து தொடர்ந்து வாரத்துக்கு 2 டைம் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் அப்படியே ரிமூவ் ஆயிரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட நோஸில் இருக்கும், மூக்கு கிட்ட இருக்கும். இந்த மாதிரி சீஸ் ஏரியா இந்த மாதிரி அங்கே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்காது. அப்படி இருந்தால் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இல்லை ஹோல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம எக் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஓப்பன் போர்ஸ் எல்லாமே நல்லா டைட்டன் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணும் இந்த பேக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் தெரிஞ்சுக்க நம்ம முசி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்.